இலங்கையில நாணய வரலாற்றிலேயே ஒரு புதிய அத்தியாயம் என்று சொல்லலாம் நேற்று. அதாவது இலங்கையில மத்திய வங்கி 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2000 ரூபா பெறுமதியான நோட்டை வெளியிட்டிருக்கு. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்புக்கான ஸ்திரத்தன்மை என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நாணயத்தாள்களை வெளியிட்டிருக்கு. நேற்றைய தினம் இலங்கை மத்திய வங்கியோட ஆளுநர் நம்முடைய ஜனாதிபதி சந்தித்து அவர் அந்த முதல் இதை நாணயத்தாளை கொடுத்துருக்கு. இந்த நாணயத்தாள்களில் என்ன ஸ்பெஷலான அம்சம் இருக்குன்னு பார்ப்போம். இதில் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய வங்கியோட தலைமையகம், அதாவது மத்திய வங்கியோட தலைமையகம் இருக்கு. அதே நேரம் கொழும்பு லைட் ஹவுஸ் கிளாக் டவர், அதாவது கிளாக் டவர் கொழும்புல இருக்கு வந்து பழைய இது அதிர படம் இருக்கு. அதே நேரம் 75வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு செஞ்சால 75th anniversary லோகோ இருக்கு இதில். இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னுக்கு இதில் படத்தில் தெரிகிற மாதிரி இலங்கையோட வரைபடம், அதாவது நம்மளோட இலங்கை மாங்காமல் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வரைபடம் இருக்கு. அதே நேரம் நீர்வள்ளி மலர், அந்த மலர் தெரியுமா, அதாவது நம்மளோட ஓட்டல் லில்லியோட படம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றையிலேருந்து நம்ம ஏடிஎம்ல காசு எடுக்கக்குள்ள 2000 ரூபா காசு எடுக்கக்குள்ள இந்த நோட்டையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வரைக்கும் வாங்கி பாருங்கள். வேறு லெவலில் சும்மா சட்டப்படி கலரில் இருக்குது, அதாவது நீளமும் பச்சையும் சேர்ந்த மாதிரி கலரில் இருக்குது. ஓகே, இதான் இதை மாதிரி அடுத்த புது நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோ டாட்டா பாய்.